அது உண்மையிலேயே நடந்ததா உம்மி? ஆமாம் என் கண்மணிகளே. ஏழை நண்பனின் எச்சரிக்கை உண்மை ஆனது. அந்தச் செல்வந்தனின் விளைச்சல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்துவிட்டான். அவன் தோட்டத்தைப் பார்க்க வந்தான். எல்லா திராட்சைக் கொடிகளும் பேரீத்த மரங்களும் எரிந்து கருகி கூரைகள் தரையில் விழுந்ததைக் கண்ட அவன் கைகளைத் தேய்த்து வருந்தினான். தன் தலையிலெடுத்துக் கொண்டு அழுதான். அப்போதுதான் அவனுக்கு புத்தியே வந்தது. அவன் வருத்தத்துடன், அந்தோ, நான் என்னுடைய இரட்சகனுக்கு எவரையும் இணை வைக்காதிருக்கலாமே என்று கதறி அழுதான். وأحيط باء كسر ثاء فتح ميم فتح راء كسر هاء فاصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يليتني لم أشرك بربي أحدا. அவனுடைய விளைச்சல்கள் பலன்கள் அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளப்பட்டன, அழிக்கப்பட்டன. எனவே அவன் அதில் செலவு செய்ததற்காக தன் இரு கைகளையும் தேய்த்து வருந்தலானான். அதுவோ அதன் பந்தல்களின் மீது விழுந்து பாழாய்க் கிடந்தது. அவன் வருத்தத்துடன், அந்தோ, நான் என்னுடைய இரட்சகனுக்கு எவரையும் இணை வைக்காதிருக்கலாமே என்று கூறினான். திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் 18 வசனம் 42. ولم تكن لام فتح شد هاء فئة ياء فتح شد نون سكون صاد ضم راء ضم واو سكون نون فتح هاء من دون الله وما كان منتصرا. மேலும் அல்லாவை அல்லாமல் அவனுக்கு உதவக்கூடிய எந்தக் கூட்டத்தாரும் அவனுக்கு இருக்கவில்லை. அந்த அழிவிலிருந்து அவனும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் 18 வசனம் 43. هنالك الولاية لله الحق هو خير ثوابا وخير عقبا. அங்கே உண்மையான அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியது. அவன் நற்கூலியில் சிறந்தவனாகவும் காரியங்களின் நல்ல முடிவை தருபவனாகவும் இருக்கிறான். திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் 18 வசனம் 44. இதுதான் என் செல்லங்களே, நமக்கு அல்லாஹ் சொல்லும் பெரிய பாடம். செல்வம் என்பது நிலையற்றது. கர்வம், நன்றியின்மை எல்லாம் ஆபத்தானது. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? ஆம், ஈமான், நம்பிக்கையும் மற்றும் பணிவுமே உண்மையான வெற்றி. அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவன்.